சிறுவயதிலிருந்தே எனக்கு ஆன்மீகத்தில் இயல்பான ஈடுபாடு இருந்தது. பல சாதுக்களை சந்தித்து தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன். திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமம் மற்றும் திருக்கோவிலூரில் உள்ள ஞானானந்தகிரி சுவாமிகளின் ஆசிரமம் ஆகிய இடங்களுக்கு அடிக்கடி சென்று வருவேன். ஞானானந்தகிரி சுவாமிகளின் ஆசிரமத்தில் சுவாமி வித்யானந்தகிரியை சந்தித்தேன். அவருக்கு அப்போது சுமார் 90 வயது இருக்கும். அவரிடம் பல சீடர்கள் கல்வி பயின்று வந்தனர். அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. நாங்கள் ஆன்மீகம் குறித்து பல உரையாடல்களை மேற்கொண்டோம். ஒரு கட்டத்தில் ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதற்காக சாமிநாதபுரத்திற்கு வருமாறு நான் அவரிடம் வேண்டுகோள் விடுத்தேன். அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார். சாமிநாதபுரத்தில் அவருக்கென தனியாக ஒரு ஆசிரமத்தை நான் அமைத்தேன். அவரது சீடர்கள் சிலரும் வந்து அவருடன் தங்கினர். அவர்களுக்கு தங்குமிடம் அளிக்கவும், அவர்களை கவனித்துக் கொள்ளவும், அவர்களுக்கு சேவை செய்யவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் எனக்கு பல புத்தகங்களை வாசிப்பதில் ஆர்வம் ஏற்பட்டது. சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்கள் என் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒதுங்கியிருப்பவர்கள் அல்ல, அடக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் நம்மை தேடி வரமாட்டார்கள். நீங்கள்தான் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்று கல்வி, உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்க வேண்டும். இதுவே இறைவனுக்கு செய்யும் தொண்டு, அதாவது கர்மயோகம் என்ற சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன. சுவாமி விவேகானந்தரும் சுவாமி சித்பவானந்தரும் ஒரே விதமான கருத்துக்களையே வலியுறுத்தியதாக எனக்கு தோன்றியது.